ஓகே. இஎஃப்எஸ் பார்த்தோம். இஎஃப்எஸ்னா எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸ்டோரேஜில் பார்த்தா நமக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. S3 ஒன்று இருக்குது, இஎஃப்எஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தா பிளாப் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேவா? வால்யூம் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். அது மல்டிபிள் நேம் இருக்குது. பட் இந்த கான்செப்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இல்லை, கம்ப்யூட் பார்க்க போகிறோம். அது இன்னைக்கு கம்ப்யூட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஏன்னா இது வந்து நம்ம வால்யூம் இது எல்லாமே இது இல்லைன்னா கம்ப்யூட் பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ஒரு எஸ்எஸ்டி ஹெச்டிடி இருக்கும். நம்ம வந்து ஓகே இப்போ பார்த்தா நார்மலாக ஓகே அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். பட் கம்ப்யூட் பார்த்துட்டு பார்க்குறப்ப ஓகே ஒரு ஹெச்டிடி எப்படி பேக்கப் எடுக்கிறது, அது எப்படி ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறது, அது எப்படி நான் ஒரு இமேஜாக மாற்றுறது, இந்தமாரி கான்செப்ட்லாம் நம்ம வந்து இந்த இமேஜை கம்ப்யூட்டரில் பார்த்து தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் தான் இன்னைக்கு பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரில் ஒரு 2-3 கிளாஸ் கழிச்சு நம்ம இந்த டிஸ்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. கம்ப்யூட் இன்ஜினியரிங் இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்னென்ன இன்ஜினியரிங் கவர் ஆயிருக்கு? நெட்வொர்க். ஓகே. நெட்வொர்க் இன்ஜினியரிங், ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் 2 கவர் ஆயிருக்கு. ஓகேவா? இன்னைக்கு கம்ப்யூட் இன்ஜினியரிங். ஓகே. கம்ப்யூட் இன்ஜினியரிங்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்னா என்னது? புரியலப்பா. இன்ஸ்டன்ஸ். கரெக்ட். ஓகே. ஜஸ்ட் ஜென்ரலாக கேட்குறேன், கம்ப்யூட்னா என்னவா இருக்கும்? கம்ப்யூட்னா ஃபர்ஸ்ட் என்னது? இட் இஸ் கம்ப்யூட்டர். சிம்பிளா ஓகே ஒரு கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அப்போ இதில் மோஸ்ட்டாக என்ன தான் பார்க்க போகிறோம்? ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வாங்குறது, என்ன மாதிரி ஸ்பெக்கில் வாங்குறது. இப்போ ஓகே நீங்கள் ஒரு கடைக்கு போய் லேப்டாப் வாங்குறதுனா என்னென்ன பார்ப்பீங்க? ரேம் எவ்வளோ? கரெக்டு. ரேம் எவ்வளோ, ரோம் எவ்வளோ, என்ன ப்ராசஸரு, வேற என்ன சிபியூ கோரு, வேற ஓகே என்ன ஆர்கிடெக்சர், ஏஆர்எம் ஆர்கிடெக்சரா, X64 ஆர்கிடெக்சரா, ஆர்கிடெக்சர் வேற ப்ரைஸ் பார்ப்பீங்க. சூப்பர். ஓகே ஓஎஸ் என்ன ஓஎஸ் டிஃபால்ட்டாக இருக்குன்னு பார்ப்பீங்க. வேற ஓகே கிராஃபிக் கார்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க. ஓகே வேற ஓகே மெமரி அதெல்லாம் ரோம் ரேம்பில் வந்தது. ஓகே. ஆ புரியல ப்ரோ. ஓகே ஸ்க்ரீன் ரெசில். ஓகே அது க்ளவுடில் வராது. ஓகே. ஓகே இதெல்லாம் தான் நம்ம இங்கேயும் வாங்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஓகே இது ஃபிசிக்கலாக வாங்குறது நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், லாஜிக்கலாக வாங்க போகிறோம். ஓகேவா? பட் ஆனால் இதில் என்னன்னா ஓகே இன்டர்நெட் வந்து எதுலேருந்து வரும்னா க்ளவுட்லேருந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? பட் ஆனால் இதில் என்ன ஆகும்னா இன்டர்நெட் வந்து க்ளவுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சர்வர் வாங்குறேன். சர்வர்னா இந்த இடத்துல ஒரு மிஷின் சொல்கிறோம், சம்திங் லினக்ஸாக இருக்கலாம், விண்டோஸ் இருக்கலாம், வாட் எவர். அதாவது சர்வர் மீன் பண்ணுறேன். ஒரு சர்வரை வாங்கிட்டு சம் அப்ளிகேஷனை வந்து உள்ள ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என் லேப் மூலியமா ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இது என்ன ஆகும், என் லேப் சரௌண்ட் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். கரெக்டா? பட் ஆனால் நான் க்ளவுடில் பண்ணால் அப்படி ஆகாது. நான் லேப் சரௌண்ட் பண்ணாலும் க்ளவுடில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ இன்டர்நெட் வந்து என்னதுலேருந்து எடுக்கக்கூடாது, ஆப்வியஸாக இதுலேருந்து எடுக்கணும், க்ளவுட்லேருந்து எடுக்கணும். அது வந்து ஓகே அதுவும் ஜிபி ஸ்பீடில் தான் வரும். பர் செகண்டுக்கு 1 GB கிட்ட வரும். ஓகேவா? உங்களுக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன தேவைப்படும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு? ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். ஒரு 2 GB ரேம் ஆர் 500 GB ரேம்ல இருந்தால் ஓகே தான், மோர் தென் எனஃப். அது இருந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து உள்ள டவுன்லோட் பண்ணணுங்கிற அளவுக்கு இல்லை, அதை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்டர்நெட் இருந்தால் போதும். மிச்சப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளவுட் பார்த்துக்கும். அதான் நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன். நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல நமக்கு 2 GB ரேம் இருந்தாவே போதும். நம்ம 32 GB கம்ப்யூட்டர் வரைக்கும் இதில் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஓகேவா? யூஸ் அண்ட் பே தான். நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு பே பண்ணிட்டு போகலாம். இந்த கம்ப்யூட்டருங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி சிம்பிளாக முடியாது. நெட்வொர்க்கிங் கொஞ்சம் பெருசாக வந்துச்சு உங்களுக்கு. ஸ்டோரேஜ் சிம்பிளாக இருக்கும். கம்ப்யூட்டர் ரொம்ப பெரிய டாபிக். ஓகேவா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கம்ப்யூட்டர் வச்சு எல்லாமே ஒர்க் ஆக போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஓகே இந்த ஓகே டெவாஸ் ஃபீல் போகிறேன் நீங்கள் அந்த இடத்துல ஓகே சம்திங் நீங்கள் டாக்கர் கியூபர்னஸ் கண்டெய்னர் போவீங்க. எண்ட் ஆஃப் த டே அது என்ன இருக்குன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். சம்திங் ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வாய்ஸாக இருக்கும். க்ளவுடில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனால் ஓகே பேக்கப் எடுக்குது, ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சிங் நிறைய டாபிக் பார்ப்பீங்க. எல்லாமே இதுக்குள்ள வரும்னா கம்ப்யூட்டரில் தான் வரும். ஓகேவா? இது கொஞ்சம் ரொம்ப பெரிய டாபிக் தான். இது உங்களுக்கு 1 or 2 வீக்ஸ் மேலே வரும் கம்ப்யூட்டருங்கிறது. ஓகே ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே இதுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் பேர் என்னன்னு பார்த்தா EC2, எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடு. எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட் ஃபுல் ஃபார்ம். க்ளவுட் கம்ப்யூட்னு சொல்லுவாங்க, அது கம்ப்யூட் க்ளவுட். ஓகேவா? ஓகே சேம் சர்வீஸ் அசூரில் இருக்குது. அசூரில் பிஜிஎம் சொல்லுவோம், விர்ச்சுவல் மிஷின்.
கான்செப்ட் ஒன்று தான், உங்களுக்கு வந்து நேம் தான் டிஃபராக இருக்கும். ஓகேவா? ஓகே. நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஓகே. இந்த சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓகே பட்ஜெட் ஓரியன்டடா பார்க்கலாம். அதாவது எனக்கு சம் அமௌண்ட் வந்தா எனக்கு அலர்ட் வர மாரி சிலது ப்ரீ ரெஜிஸ்டர் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. மோஸ்ட்டா எங்க போறேன்னா அக்கவுண்ட் போய்க்கிறேன். அக்கவுண்ட்ல பார்த்தா பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்னு இருக்கு. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில பார்த்தா உங்களுக்கு பில்லிங் வந்திருக்கும். சில பேத்துக்கு ஓகே $1 அந்த மாரி இருக்கும். ஜஸ்ட் வொரி பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க இப்போதைக்கு. மேபி ₹1 ₹2னா பே பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க. அதுக்கு மேல நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ண பார்த்துக்கங்க. ஓகே. சம்திங் பில் வந்திருக்கும். நான் வந்து ஓகே பட்ஜெட் கேட்டகரி போய்க்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வந்து பட்ஜெட் சென்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் ஒண்ணு. நான் ஜஸ்ட் கிரியேட் பட்ஜெட் குடுக்குறேன். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் குடுக்குறேன். இதே யூஸ் பண்ணிக்கங்க நீங்க மோஸ்ட்டா. ஓகே 0 ஸ்பெண்ட் பட்ஜெட். அதாவது எனக்கு வந்து 0.01 பைசா வந்தா எனக்கு வந்து அலார்ட் வர மாரி வைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து சம்திங் நேம் வைக்கிறேன். ஆல்ரெடி இந்த நேம்ல இருக்கு. ஓகே. மை அலார்ட் சம்திங் நேம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீ இமெயில் வைக்கணும். ஓகே gmail.com என்னோட இமெயில் ஐடி குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, ஓகே கிரியேட் பட்ஜெட் குடுக்குறேன். ஓகே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்ஜெட் வந்து $1 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? இமெயில் வரும். ஓகேவா? நீங்க அத பார்த்து ஓகே எதுக்கு வந்திருக்குன்னு நீங்க உள்ள போய் செக் பண்ணலாம் அந்த இடத்துல. பில்ஸ் போய்க்கங்க. ஆர் எல்ஸ் காஸ்ட் எக்ஸ்ப்ளோர் போய்க்கங்க. ஓகே இந்த இடத்துல எனக்கு மோஸ்ட்டா என்னென்ன சர்வீஸ்லேருந்து இருக்குது இதே காட்டுது. EC2லேருந்து அதிகமா வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? ஒரே ஒரு இது இதுலேருந்து வந்திருக்கு. EC2லேருந்து மட்டும் தான் வந்திருக்கு. பட் நீங்க பில்ஸ்ல போனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க முடியும். பில்ஸ்ல போய்க்கிறேன். நான் வந்து இந்த பில் கேட்டகரி. எனக்கு வந்து ஓகே இந்த மந்த் எந்த ஒரு அமௌண்ட்டும் வரல. லாஸ்ட் மந்த் பில்லுக்கு இது பார்க்குறேன். ஓகேவா? 20 சர்வீஸ் ஆக்டிவா இருக்கு. மேபி நான் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு இது பார்க்குறேன். எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடு. ஜஸ்ட் இதில பார்த்தோன்னா எனக்கு என்ன இருக்கு? ₹7 சார்ஜ் இருக்கு. எந்த ரீஜியன்னு தெளிவா காட்டும். நார்த் வெர்ஜீனியா. இந்த மந்த் எண்ட்ல தான் உங்களுக்கு வந்து என்டையரா பில் அப்டேட் ஆகும். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் பில்லிங் கான்ஃபிகர் மட்டும் பண்ணிக்கங்க. போனோன $1 கிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயில் அலர்ட் வர மாரி. மெயில் வந்துச்சுன்னா ஜஸ்ட் உள்ள போய் ரன்னிங் சர்வீஸ் இருந்தா இது பண்ணிருங்க. கில் பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு என்ன சர்வீஸ் பார்க்க போறோம்? உங்களுக்கு வந்து மந்த் 1ஆம் தேதி அந்த ரேஞ்ச்ல ஜெனரேட் ஆகும். மந்த் எண்ட் தான். உங்களுக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி மந்த் வைஸா தான் உங்களுக்கு டிஃப்ஸ் ஆகும். ஆட்டோ டெலிவரிலாம் எப்பயும் பண்ண மாட்டாங்க. அது AWSல பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஓகே சர்வீஸ் நேம் பார்த்தா EC2. EC2ன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்றோம்? சர்வீஸ். சம்திங் நான் வாங்குறதுக்கு யூஸ் பண்றேன். இது வந்து ரீஜியன் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ். ஓகேவா? ஒவ்வொரு ரீஜியன்ல நீங்க வாங்கிக்கலாம் தனித்தனியா. குளோபலைஸ் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? S3 மட்டும் தான் குளோபலா பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு மேல பார்க்கலாம். சில சர்வீஸ் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்றேன் அடுத்தது? இன்ஸ்டான்ஸ். ஓகே. இதில பார்த்தா 3 ஸ்டேட் இருக்கு. ஓகேவா? ஸ்டேட்ங்கிறது என்னன்னா, அந்த ஸ்டேட் ஸ்டாப்னா என்ன ஆகும்? ஸ்டாப் ஸ்டேட் ஆகும். ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் ஆகும். ரீபூட்னா ரீபூட் ஆகும். ஹைப்ரிட்னா ஸ்லீப் மோட் மாரி. டெர்மினேட்னா என்டையரா டெலீட் பண்றது. டெலீட்ன்னு இருக்காது. டெர்மினேட்ன்னு இருக்கும். ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இந்த ஸ்டேட் தான் இருக்கு 4 ஸ்டேட். ஓகே. ஆக்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்றேன்னா, லான்ச் இன்சிடென்ட்ஸ். ஓகேவா? ஓகே. லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேம் இந்த நேம் வந்து உங்களுக்கு டேக் நேம் தான். முன்னாடி காட்டும். இப்போ 5 இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அது என்னென்ன நேம் வைக்கிறதுக்கு தான். நீங்க வைக்கலாம், வைக்காமயும் போலாம். ஜஸ்ட் ஓகே. சம்திங் நான் என்ன பண்றேன், ஓகே ஃபர்ஸ்ட் விண்டோஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? வின்னு இருந்துச்சுன்னா விண்டோஸ் சம்திங் நேம் தான். ஓகே. அடுத்தது இதில எல்லாமே AMM அமேசான் மிஸ்ஸிங் லினக்ஸ்ன்னு சொல்லுவோம் எல்லாமே. ஓகேவா? AMAனா அமேசான் மிஸ்ஸிங் இமேஜ் சாரி லினக்ஸ் இல்ல இமேஜ். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து AMA இமேஜா தான் இருக்கும். அந்த ஓகே இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். AMங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா அவங்க வந்து கிளவுட் ப்ரொவைட் பண்றாங்க. சம்திங் ஓகே நான் இந்த ஏஎம்ஏ யூஸ் பண்ணுவோம். இது வந்து நெறைய ஏஎம்ஏ இருக்கும். உங்களுக்கு வந்து
இங்க இருக்கிறது மட்டும் இல்ல. உங்களுக்கு பார்த்தா 20,000, 30,000 ஏஎம்ஐ கிட்ட இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் ஏஎம்ஐ நெறைய இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் குடுத்தேன்னா எனக்கு நெறைய இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டா 47 இருக்கு. அது இல்லாம என்கிட்ட வந்து 500 பிளஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் இப்ப ரெட் ஹேட்ல பார்த்தா 900 பிளஸ் இருக்கு. அதே நான் என்ன வேணா ஏஎம்ஐ பார்த்தா இப்ப சம்திங் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணும்னா நான் இங்க குடுக்கலாம். ரெட் ஹேட் சம்திங் குடுக்குறேன். குடுத்து செலக்ட் பண்றேன். இதுலயே பார்த்தா எனக்கு வந்து 1300 ரோய்ஸ் கிட்ட இருக்கு. ரெட் ஹேட் 7 எல்லாமே இவங்களே சப்ஸ்கிரிப்ஷன் மொதற்கொண்டு இவங்களே வாங்கி தந்துருவாங்க. ஏன்னா ரெட் ஹேட்டுங்க உங்களுக்கு என்டர்பிரைஸ். இப்ப மேக் போறீங்கன்னா, அதுவும் சம்திங் சப்ஸ்கிரிப்ஷன் விண்டோஸ்னாலும் சப்ஸ்கிரிப்ஷன் லைசென்ஸ் எல்லாமே இவங்களே பை பண்ணி தந்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க யூஸ் அண்ட் பே தான். அந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பே பண்ணா போதும். இப்ப ரெட் ஹேட்லயே குடுத்துட்டு நான் வந்து ஓகே சைட்ல பார்த்தா ஃப்ரீ இருக்கான்னு பார்த்தா ஓகே. அதாவது லைசென்ஸ் இல்லாம. ஃப்ரீங்கிறது யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஃப்ரீ பே பண்ணணும். பட் காஸ்ட் லைசென்ஸ் ஃப்ரீயா தராங்க. ஓகேவா? இந்த மாரி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏஎம்ஏன்னா அமேசான் மிஸ்ஸின் இமேஜ். ஓகேவா? ஏஎம்ஐங்கிறது ஒரு ஐடி தான். யூனிக் ஐடி. அந்த யூனிக் ஐடி வச்சு தான் நம்ம இமேஜ் ப்ரொவிஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரௌஸ் இமேஜ் வைக்கிறேன். இந்த இதுக்கு பார்த்தா எனக்கு வந்து சம் ஏஎம்ஐ இருக்கும். இந்த ஏஎம்ஐ ஐடி வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்ப நான் வந்து டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல நான் வந்து மோஸ்ட்டா 2, 3 பேத்துக்கு டெராஃபார்ம் பத்தி ஐடியா இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரு மிஷின் கிரியேட் பண்றேன். EC2. EC2 கிரியேட் பண்றப்ப நான் உபுண்டுன்னு அந்த இடத்துல கொடுக்க முடியாது. அது கிரியேட் ஆகாது. நான் பர்ட்டிகுலர் இமேஜ் பண்ணா இந்த ஏஎம்ஐ ஐடி குடுப்பேன். இந்த ஏஎம்ஐ ஐடி குடுத்தோனே எனக்கு என்ன ஆகும்னா, இதே மிஷின் அங்க ப்ரொவிஷன் ஆகிரும். ஏஎம்ஐ ஐடி வச்சு தான் நம்ம யூனிக்கா கொண்டு போறோம் இனிமேல். ஓகேவா? ஜஸ்ட் பேக்வேர்ட் வந்துக்கிறேன். ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் விண்டோஸும் குடுத்துக்கிறேன். விண்டோஸும் குடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்னுடைய விண்டோஸ் குடுத்துக்கிறேன். விண்டோஸ் சர்வரே இப்போதைக்கு இருக்கட்டும். இதுக்கு ஏஎம்ஐ ஐடி யூனிக்கா இருக்கு. இந்த ஏஎம்ஐ ஐடி குடுத்தா எனக்கு இந்த விண்டோஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இது என்ன ஆர்க்கிடெக்சர்ல இருக்கு? 64 ஆர்க்கிடெக்சர். உங்களுக்கு வந்து இது ஆ ஏஆர்எம் சப்போர்ட் ஆகல. மேபி நான் வந்து இப்போ உபுண்டு குடுக்குறேன் எனக்கு ஆப்ஷன் காட்டும். ஏஆர்எம் ஆர்க்கிடெக்சர் x64ங்கிறது. விண்டோஸ்ல டிஃபால்ட்டா x86 ஆர்க்கிடெக்சர் தான் சப்போர்ட் ஆகுது. ஓகேவா? இது ஏஎம்ஐடி. ஓகே. இது வந்து வெரிஃபைடு புரொவைடர். அதாவது கிளவுட் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வெரிஃபைடு ட்ரஸ்டட் ஐடென்டிட்டி தான் கொண்டு வரும். ஓகேவா? இதுல நீங்க என்ன சர்வர் இது வந்து ஃப்ரீ டைம் இருக்கிறது மோஸ்ட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு காஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ டைம்ங்கிறது உங்களுக்கு 1 இயர்க்கு ஃப்ரீ தான். அது என்னன்னா 72 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இந்த இடத்துல காட்டுவாங்க. சாரி 750 ஹவர்ஸ். சாரி பெர் மந்த்துக்கு 750 ஹவர்ஸ். பெர் மந்த்துக்கு 750 ஹவர்ஸ். அதாவது 31 டேஸ் 24 ஹவர்ஸ் ஒரு மிஷின் ரன் ஆச்சுன்னா 750 ஹவர்ஸ் தான் வரும். கால்குலேட் பண்ணீங்கன்னா. அது அவங்க சொல்றாங்க அதாவது ஃப்ரீ டைம் எலிஜிபிள் இருக்கிறது மட்டும் தான். அது நீங்க 4, 5 ரன் பண்ண முடியாது. 1 ரன் பண்ணா தான் உங்களுக்கு 720 ஹவர்ஸ் வரும். 2 ரன் பண்ணீங்கன்னா 15 டேஸ்லயே உங்களுக்கு 750 ஹவர்ஸ் ரீச் ஆயிரும். அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஏஎம்ஐ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஆர்க்கிடெக்சர் டிஃபால்ட்டா விண்டோஸ்க்கு இதுதான் இருக்கு. மேபி லினக்ஸ் போனா மாத்திக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தா நான் வந்து ஃபேமிலி போறேன். ஃபேமிலி இன் த சென்ஸ் இது பார்க்கலாம் டீட்டெயிலா. இதில பார்த்தா T2 மேக்றது உங்களுக்கு ஃப்ரீ டயரா இருக்கு. நெறையா இருக்கும். T2, T3 அடுத்து பார்த்தா C5, CN இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? AWS இன்ஸ்டான்ஸ் டைப்ஸ். ஓகே. அஃபிஷியலா போய்க்கிறேன். இதில பார்த்தா எனக்கு வந்து நெறைய இருக்கு. M சீரிஸ் இருக்கு, T சீரிஸ் இருக்கு. எல்லாமே நெறைய இருக்கும். ஓகே. இதெல்லாம் என்னன்னு பார்த்தா ஓகே. ஃபர்ஸ்ட்டு சம்திங் இப்ப T2 டாட் மைக்ரோ இந்த மாரி ஒரு ஃபார்மேட் ஆரம்பிக்கும். ஓகேவா? இதில ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தா எனக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி மீன் பண்ணுது. டீங்கிறது சம் ஃபேமிலி மீன் பண்ணுது. ஓகே. இது எத வச்சு பிரிக்கிறாங்கன்னா, சம்திங் இப்ப T சீரிஸ்னா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல கரெக்ட்டா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹையா இருக்கும். மேபி இப்ப M சீரிஸ் போறேன் எனக்கு வந்து யூட்டிலைசேஷன்ல ஹையா இருக்கும். சம்திங் ஒவ்வொரு சீரிஸ் என்னன்னா, ஒவ்வொருல ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். பட் இது எப்படி மைண்ட் பண்ணணும்னா, இந்த சீரிஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா, இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி மீன் பண்ணும். அடுத்ததுக்கு பார்த்தா ஜெனரேஷன் மீன் பண்ணும். 12த் ஜெனரேஷன் அந்த மாரி இல்லாம இது கிளவுட்ல ஜெனரேஷன் இருக்கும். 2ண்ட் ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷன் அந்த மாரி. அடுத்தது இருக்கிறது பார்த்தா எனக்கு வந்து அதோட சைஸ் மீன் பண்ணும். மைக்ரோ சர்வீஸ் மைக்ரோவா ஆர் லார்ஜா, எக்ஸ் லார்ஜா, ஸ்மாலா ஜஸ்ட் இதில பார்த்தா உங்களுக்கு தெரியும். மீடியம், லார்ஜ், 2x லார்ஜ், 4x லார்ஜ், 8x லார்ஜ் இதில 30 ஜிபி ரேம். ரேமோட ஸ்பெக் பார்த்தா உங்களுக்கே தெரியும். மெமரி ஓகே. CPU ஓகே. மேபி ரேம் நாம கான்ஃபிகர் பண்ணிக்கிறதா இருக்கும். ஓகே. இப்ப T சீரிஸ் போறோம்னா, T2ல பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு? T2 நானோ. நானோனா ரொம்ப சின்ன இன்ஸ்டன்ஸ். மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகே.
டீங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. டீங்கிற ஃபேமிலி பார்த்தா உங்களுக்கு வந்து சிபியூ பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்கும். ஓகேவா? எம் சீரிஸ் பார்த்தா ஜென்ரலா எம் சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க நெறைய பேரு. ஏன்னா அது வந்து ஆவரேஜா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் குட் சாய்ஸா இருக்கும். எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் ரொம்ப அதிகமா இருக்காது. மேபி ஒரு சிஸ்டமோட ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஓகேவா? இதுல என்ன ஃபேமிலி வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி எனக்கு பே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இதுலயே ஃப்ரீ டயர்ங்கிறது டி சீரிஸ்ல ஆரம்பிக்கும். ஒண்ணு எம் சீரிஸ்ல சம்திங் ஏதோ ஒண்ணு ஃப்ரீ டயர் காட்டும். ம். ஓகே. கம்பேர் இன்ஸ்டன்ஸ் டைப் நான் குடுக்குறேன். ஓகே. இதுல என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணுமோ நான் குடுத்துக்கலாம். மேபி ஃப்ரீ டயர் இதுல சாய்ஸ் இருக்கா? ஓகே. கெட் அட்வைஸ் குடுப்போம். ஓகே. இதிலயே காட்டும். எனக்கு வந்து லோ காஸ்ட்ல வேணும். சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஏஎம்டியா, இன்டெல் எதுல வேணுமோ குடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஓகே ஒர்க் லோட் வந்து எந்த இதில வேணும், கேட்ச்சு இதெல்லாம் ஸ்டோர் பண்ற மாரிச்சுன்னா, ஹடோக் அதாவது ஒவ்வொரு கான்செப்ட் போற மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. மோஸ்ட்டா எம் சீரிஸ், ஜி சீரிஸ்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிக் டேட்டா அந்த மாரி போறப்போ யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கணும். டேட்டாவுடைய ரீட் ரைட் ஸ்பீட் அதிகமா இருக்கணும். மேபி இந்த ஹடோக் இந்த மாரி டூல்லாம் கான்ஃபிகர் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஹை ஸ்பெக் டேட்டா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அந்த ஒரு கான்செப்ட்கோசரம் அவங்க வந்து சீரிஸ் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஆல் ஜெனரேஷன். ஓகே. ஜஸ்ட் இதில வந்து நான் குடுத்துக்கலாம். ஓகே. T2னா எனக்கு என்னது 1 ஜிபி ரேமு, 1 சிபி கோரு, T2 ஃபேமிலில வருது. ஓகேவா? நான் வந்து ஓகே கொஞ்சம் ஹை ஸ்பெக்கா குடுக்குறேன் மீடியம் லெவல்ல. இது குடுத்தா உங்களுக்கு கண்டிப்பா காஸ்ட் ஆகும். நீங்க மோஸ்ட்டா ட்ரை பண்ண வேணாம். ஃப்ரீ டயரே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது கீப்பர். உங்களுக்கு வந்துனா சாரி AWSல கீப்பர் மட்டும் தான் இருக்கு ஆப்ஷனு. இப்ப Azure போனா உங்களுக்கு வந்து ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு கூட லாகின் பண்ண மாரி ஆப்ஷன் இருக்கு. Azureல கீ யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபார்மேட் இருக்கு. பட் ஆனா இங்க உங்களுக்கு கீ ஃபார்மேட் மட்டும் தான். மேபி நீங்க கீ வச்சு கூட நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லினக்ஸ் கிளாஸ்ல பார்த்தோம்ல. நம்ம ஒரு யூசருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் யூசருக்கு மட்டும் கீ வச்சு லாகின் பண்ணலாம். அடுத்த யூசருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. நான் என்ன பண்றேன்னா, கீ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கீ ஜெனரேட் பண்றது என்னது? RSA ஃபார்மேட். அதாவது இது வந்து விண்டோஸ்னால உங்களுக்கு ஒரே ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணுது. பெம் கீ, பிபிகே கீ இருக்கு. மோஸ்ட்டா பெம்மே ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் பெம் ஒர்க் ஆகும். பிபிகேவும் பெம் மாரி தான் உங்களுக்கு. ஃபார்மேட் மட்டும் தான் வேற. உள்ள இருக்க பிரைவேட் கீ ஒண்ணா தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் கீ நேம் குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? டவுன்லோட் ஆயிக்கும் லோக்கல்ல. நான் ஆல்ரெடி 2, 3 டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அத யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்றேன், மை வின் கீன்னு இருக்கு. அத சூஸ் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரே கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10, 15 இன்ஸ்டன்ஸ்க்கு நான் ஒரே கீ யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த இஷ்யூ இல்ல. மோஸ்ட்டா கம்பெனி அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வந்து 10, 15 கீ விண்டோஸ்க்கு 10, 15 கீ யூஸ் பண்றப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும் ஒரு லெவலுக்கு மேல. எந்த கீ எந்த இதுக்கு தெரியாது. பட் ஆனா பார்த்தா தெரியும். நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. ஓக் ம். ஆமா. நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு மெயில் மூலியமா அந்த மாரி. ஆமா. ஓகே. புரியல ப்ரோ. ஆமா. ஒன்ஸ் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அது ஒண்ணு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபர்காட் ஆச்சுன்னா அது சொல்றேன் லாஸ்ட் கிளாஸ்ல. எபிடி ட்ரபிள் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி. ஜங்க் சர்வர் போட்டு உள்ள பண்ணலாம். உங்களுக்கு என்டையரா ஐஏஎம் எல்லாம் பார்த்துட்டு வரப்ப நான் சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக். ஓகே. அடுத்து பார்த்தா நெட்வொர்க் செட்டிங். இது டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன பண்ணுவோம்? விபிசின்னா என்னன்னு தெரியும். சப்நெட்னா என்னன்னு தெரியும். பப்ளிக் ஐபி வேணுமா வேண்டாமா சொல்றோம். செக்யூரிட்டி குரூப்னா என்னது? டிஃபால்ட்டா 2 செக்யூரிட்டி குரூப் தான் உள்ள வரும். என்னது? இன்பவுண்ட், அவுட்பவுண்ட். இன்பவுண்ட்னா என்னது? அவுட்பவுண்ட்னா என்னது? இன்கமிங் டிராஃபிக், அவுட்பவுண்ட்னா அவுட்கோயிங் டிராஃபிக். அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் விண்டோஸ் குடுத்துருக்கேன். என்ன இன்பவுண்ட் இருக்கும்? 3389. ஓகேவா? போர்ட் நம்பர் ஆர்டிபி இது. 3389. இதே லினக்ஸா இருந்தா 22 SSH. ஓகேவா? ஓகே. டிஃபால்ட்டா கிரியேட் ஆகட்டும். டிஃபால்ட்டா ஆர்டிபி இருக்கு. 3389 போட்டிருக்கு. யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம்னு இருக்கு. ஓகே. அடுத்து ஸ்டோரேஜ் டிஃபால்ட்டா 30 ஜிபி தராங்க. இது வந்து விண்டோஸ்னால 30 ஜிபி தராங்க. லினக்ஸ்னா 8 ஜிபி சம்திங் தான் இருக்கும். ஓகேவா? நீங்க வேணும்னா அடிஷனல் வால்யூம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அட்வான்ஸ்ல போனா இத பத்தி நம்ம போக ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே. யூசர் டேட்டா இதுவும் நம்ம லினக்ஸ் போறப்போ பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஓகே. எனக்கு இந்த ஸ்பெக்ல எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும்னு நீங்க கவுண்ட் குடுக்க போறேன். 1 குடுத்தா 1 கிரியேட் ஆகும். 5 குடுத்தா இதுல 5 குடுத்தா எனக்கு வந்து ஒரே மாரி 5 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரே வைஸ் விண்டோஸ் வைஸ்ல இதே ஸ்பெக்ல இதே ரேம்ல இதே விநெட்குள்ள எனக்கு 5 கிரியேட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நான் 1னே குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன்? லான்ச் இன்ஸ்டன்ஸ். டிஃபால்ட் விபிசில கிரியேட் பண்றேன். மோஸ்ட்டா விபிசி பத்தி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இனி நீங்க விபிசி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா?
அதில் தெளிவாக இருக்கீங்களா விபிசி? ஏன்னா அது க்ளவுடில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக் நிறைய பேத்துக்கு. ஒன்ஸ் 2 வீக்ஸ் இருக்கும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? விபிசிக்கெலாம் காஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த பப்ளிக் ஏபி மட்டும், எலாஸ்டிக் ஏபி மட்டும் காசு எடுப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு சர்வர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற ரேம் பொறுத்து காசு எடுப்பாங்க. பட்ஜெட் செட் பண்ணிக்கோங்க. 1 பீஸ் மேலே வச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் வந்துடும். மேபி ஒரு 10 ருபி 20 ருபினா பே பண்ண பார்த்துருங்க. நான் ஒரு 1 மந்த்துக்கு மேலே சில இது சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ அப்ளை பண்ண உங்களுக்கு வராது. மேபி அவசரப்பட்டு அப்ளை பண்ணாலும் தான் நான் அப்புறம் சொல்கிறேங்கிறேன். ஓகேவா? ஓகே, இது ஃபியூ செகண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தா எனக்கு டீட்டெயில் காட்டும். நேம் நான் வச்ச நேமில் காட்டும். இன்ஸ்டன்ஸ் ஐடிங்கிறது எனக்கு யூனிக்காக ஐடி ஒன்று கிரியேட் ஆகுது. ஏன்னா இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதுற பார்க்கலாம் இது ஃபியூச்சரில். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கு நான் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஐடி வச்சு தான் எடுப்போம் யூனிக்காக. அடுத்து ஸ்டேட் வந்து எனக்கு வந்து 4 5 ஸ்டேட் இருக்கும். அதான் இந்த ஸ்டேட்டு தான் உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்டு. ஸ்டார்ட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டு, ஸ்டாப்லேருந்து ஸ்டாப் ஸ்டேட்டு, ரீபூட்னே காட்டும். அதான் ஷட்டவுனையும் காட்டும். டெர்மினேட்டட் ஸ்டேட்டும் காட்டும். ஓகேவா? டெர்மினேட்னா டெலீட் தான். ஓகேவா? ஓகே, இதில் செக் பாயிண்ட் 2 பாஸ் ஆகும். செக் பாயிண்ட்டில் பார்த்தா எனக்கு வந்து 2 செக் பாயிண்ட் இருக்கும். ஒன்று சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக், இன்னொன்று பார்த்தா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக். சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக்னா எனக்கு வந்து ஓகே க்ளவுட் லெவலில், அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்ல வரேன். மேபி அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து விண்டோஸ் பூட் பண்ணுறப்ப இது இஷ்யூ வச்சுன்னா எனக்கு வந்து இது பாஸ் ஆகாது. மோஸ்ட்லி இது பாஸ் ஆயிரும். ஏன்னா அவங்க சைடில் மோஸ்ட்லி இது இஷ்யூ வந்து நான் பார்த்ததில்ல. இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக்னா நம்ம இன்ஸ்டன்ஸ்குள்ளே ஏதோ கான்ஃபிகரேஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. மேபி லோட் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் இஷ்யூ ஆர்எல்ஸ் சம்திங் இன்டர்னலாக இஷ்யூ வச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் பாஸ் ஆகாது. ஓகேவா? ஓகே, அடுத்து டீட்டெயில்ஸில் பார்த்தா எனக்கு டிஃபால்ட்டாக யூனிக் ஐடி கிரியேட் ஆகும், இன்ஸ்டன்ஸ் ஐடி. அடுத்து பப்ளிக் ஐபி நம்ம எனேபிள் பண்ணால் பப்ளிக் ஐபி இருக்குது. ப்ரைவேட் ஐபி உங்களுக்கு தெரியும், சப்நெட்குள்ளே கண்டிப்பாக ப்ரைவேட் ஐபி தான் கிரியேட் ஆகும். அடுத்து ஸ்டேட் ரன்னிங்கில் இருக்குது. IP6 இல்லை எனக்கு மோஸ்ட்டாக, அது நம்ம ஃபியூச்சரில் ஒர்க்கு இப்போ விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிஎன்எஸ் தராங்க. டிஎன்எஸ்னா என்னது? ஐபி அட்ரஸ் மாதிரி எக்ஸாக்டாக டொமைன் நேம் சர்வீஸ். நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி போட்டாலும் லாகின் ஆகும், டிஎன்எஸ் போட்டாலும் லாகின் ஆகும். ஓகேவா? பண்ணலாம். அதான் பப்ளிக் ஐபிக்கு இந்த டிஎன்எஸ் பின்னாடி தான் உங்களுக்கு பப்ளிக் ஐபி மேப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஹோஸ்ட் டைப் வந்து ஓகே, இது உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் மாரி குடுக்குறாங்க. நீங்க வந்து ஓகே சில ஓகே சொல்றேன். இசிஎஸ் அந்த இதில போறப்ப இது யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து பிரைவேட் டிஎன்எஸ். இன்டர்னலா நீங்க பிரைவேட் டிஎன்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஃபேமிலில வருது? இது வந்து என்ன ஏஎம்ஐடி, என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க? ஓகே, என்ன கீ யூஸ் பண்றீங்க? மை விண்டோஸ் கீன்னு யூஸ் பண்றீங்க. கீ நீங்க தனியா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல போனீங்கன்னா, கீ இருக்குமே. ஓகே, கீ பேரண்ட் இருக்கு. இங்க கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 கீ என்கிட்ட இருக்கு. அது இருக்கு. வேணும்னா இந்த இடத்துல இன்னொன்னு கிரியேட் பண்ணி நான் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இதில பார்த்தா ஸ்டேட்டஸ் இருக்கு. ஓகே, 2 எனக்கு வந்து ரீச்டு, செக் பாஸ் 2மே பாஸ் ஆயிருச்சு எனக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து ஓகே மெட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்தா நம்ம மானிட்டரிங் போறப்போ பார்க்கலாம். ஓகேவா? மானிட்டரிங் உங்களுக்கு தனி கான்செப்ட்டாவே இருக்கு. ஓகே, செக்யூரிட்டினா செக்யூரிட்டி குரூப் இதில நீங்க தனியா போய் பிங் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குடுத்தீங்கன்னா உங்களோட டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அட்டாச் இருக்கு. ஜஸ்ட் எடிட் பண்ணா நான் இத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கணும். எடிட் இன்பவுண்ட் குடுத்தோனே இன்பவுண்ட்ல என்ன போர்ட் வேணுமோ நான் ஆட் பண்ணிக்கலாம். அவுட்பவுண்ட் வேணும்னா பேரலா அவுட்பவுண்ட்லயே ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா அவுட்பவுண்ட் எல்லாமே எனேபிள்ல தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து நெட்வொர்க் என்ன விபிசிக்குள்ள வருது, என்ன சப்நெட்குள்ள எனக்கு இருக்கு எல்லாமே டிஃபால்ட்டா நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜ் என்ன ஹார்ட் டிஸ்க் டிஃபால்ட்டா அவங்க குடுத்த 30 ஜிபி தான் அட்டாச் இருக்கு. அடிஷனலா நான் எதுவும் அட்டாச் பண்ணல. அட்டாச் பண்ணி அந்த இதில டிஸ்ப்ளே காட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன ஆச்சு கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. இத எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ரிமோட் டெஸ்க்டாப். ஓகேவா? ஆர்டிபிக்கு நான் என்ன பண்றேன்? என்னுடைய பாஸ்வேர்ட் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன். கீ என்ன கீ குடுத்தேன்? மை விஎம் கீஸ். ஓகே, ஜஸ்ட் இத பாஸ் பண்ணிக்கிறேன். டிகிரிப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே, இந்த கீழ மை வின் கீஸ் ஓகே, மை வின் கீன்னு இருக்கு. ஓகேவா? ஓகே, அது டிகிரிப்ட் பண்ணிருச்சு. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? பப்ளிக் ஐபி எடுத்துக்கலாம், ஒரு பப்ளிக் டிஎன்எஸ் எடுத்துக்கலாம். டிஎன்எஸ்னாலும் ஐபினாலும் ஒண்ணு தான். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்றேன்? என்னோட ஆர்டிபி போய்க்கிறேன். ஆட் பிசி குடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆர்டிசி டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் என்னோட எண்ட் பாயிண்ட் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு என்ன பண்றேன்? கனெக்ட் பண்றேன். இங்க வந்துருச்சு. ஓகே, யூசர் நேம் கேட்குது. நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் காப்பி பண்ணிக்கிறேன். அது கேட்கல, கேட்கும். டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் கேட்குது, அட்மினிஸ்ட்ரேட்டர். பாஸ்வேர்ட் கேட்குது. நான் ஜஸ்ட் பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்டையர் விண்டோஸ்ல நீங்க என்னென்ன பண்ணலாமோ எல்லாமே இதில பண்ண முடியும். நீங்க ஓகே, மேபி பாஸ்வேர்ட் எனக்கு வேறன்னா நீங்க விண்டோஸ்ல மாத்துவீங்கல்ல. வேற யூசர் கிரியேட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்ட் மாத்தி, என்டையரா எல்லாமே உங்களால இங்க பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஸ்பெக் நீங்க ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். 1 ஜிபி ரேம்ங்கிறது ரொம்ப ஸ்லோ உங்களுக்கு. இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் 4 ஜிபி ரேம்னால. உங்களுக்கு டிஃபால்ட்டா விண்டோஸ்ல எல்லாமே பண்ண முடியும் உங்களுக்கு. இதில நெட்வொர்க் ஸ்பீடு உங்களுக்கு வந்து 1 ஜிபி கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம நெட்வொர்க் இல்ல. இது வந்து கிளவுட் நெட்வொர்க். ஓகேவா? ஸ்டார்ட் வித்தவுட் யுவர் டேட்டா. கன்டின்யூ கனெக்ட். ஸ்டார்ட் வில் கன்டின்யூ கன்டின்யூ ஸ்டார்ட் பேசிங். ஓகே, ஜஸ்ட் நான் நியூ டாப் வைக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்றேன், நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு நியர்லி 1 ஜிபி ஸ்பீடு கிட்ட இருக்கு. டவுன்லோட் ஸ்பீடும் அவ்வளோ வரும். அப்லோட் ஸ்பீடும் அவ்வளோ கிட்ட வரும். ஏன்னா இது கிளவுடோடைய நெட்வொர்க். ஓகேவா? ஓகே, இப்போ பேசிக்கா விண்டோஸ் பத்தி பேசிக்கா பார்த்தாச்சு. எப்படி கிரியேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட லினக்ஸ் அப்படிதான். உங்களுக்கு ஓஎஸ் மட்டும் மாறப்போகுது. ஜஸ்ட் அடுத்து அத பார்க்கலாம். ஆஹா, ஸ்பீட் லிமிட் பண்ணாது. மேபி உங்களுக்கு வந்து ஸ்பீட் அதிகமானா, நீங்க ஹை ஸ்பீட் இப்போ 16 ஜிபி ரேம் போனா உங்களுக்கு 2 ஜிபி ஸ்பீடு தருவாங்க. அவங்களே ஸ்பீடு பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. கிளையண்ட்டுக்கோசரம். இப்போ அப்ளிகேஷன் வேணும்னா நான் இதில ரன் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா மோஸ்ட்லி இதில தான் நம்ப எண்ட் ஆஃப் த டே அப்ளிகேஷன் ஒரு சர்வர்ல தான் ரன் ஆகப்போகுது. இது விண்டோஸ் சர்வர். இதில நான் என்ன பண்ண போறேன், சம்திங் எனக்கு தேவையான ஓகே எக்ஸாம்ப் விண்டோஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டு, என்னோட அப்ளிகேஷன உள்ள போட்டேன்னா, எனக்கு சர்வர் அப் ஆயிரும். ஓகேவா? ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு முடியாது. அது வந்து ஒன்ஸ் டெவலப் பண்ணா அது அப்கிரேட் ஆகிட்டே தான் போகும். ஓகேவா? இந்த அக்கவுண்ட்டுக்கு பில் பே பண்ணிட்டே இருப்பாங்க. 1 இயர் சும்மா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க போறது ஹை ஸ்பெக்கா இருக்கும். கிரியேட் பண்ணோனே அவங்க கிளையன்ட் பில் மந்த்லி ஜெனரேட்டா பே பண்ணிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் நான் விண்டோஸ்ல பே பண்ணிக்கலாம் ப்ரோ. கரெக்ட். இதுல நீங்க MySQL கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்ல. உள்ள யூஸ் பண்றதுக்கு நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல. அந்த மெஷினுக்கான ரேமு, டிஸ்க் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஒர்க் ஆகும். நீங்க ஹை ஸ்பெக் கேம் கூட மோஸ்ட்டா கிளவுட்ல தான் நெறைய பேர் கேம் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம்லாம் மோஸ்ட்டா இப்போ கிளவுட்ல நெறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்குள்ள நீங்க என்ன பே பண்ண அது என்ன யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் ஆகாது. இந்த ஸ்டோரேஜ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு காஸ்ட். ஓகேவா? ஆ வாங் பட் ஆனா இன்ஸ்டன்ஸ்க்கு எண்ட் ஆஃப் த டே காசு தானே கட்டணும். AWS நீங்க இதுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம் அக்கவுண்ட். இதுக்குள்ளேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இதுக்குள்ளே உங்களுக்கு RDC இருக்கும். இது மூலியமா உங்களுக்கு ஐபி போட்டு, இது மூலியமா இன்னொரு விண்டோஸ் கனெக்ட் பண்ணலாம். கரெக்ட். ஆ நம்ம அன்னைக்கு பிரைவேட் அப்படி தானே பண்ணோம். NAT கனெக்ட் பண்றப்ப. ஓகே, இங்க ஷட் டவுன் பண்ணிட்டா அங்க ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? கரெக்ட். இங்க ஸ்டாப் ஆயிரும் மோஸ்ட்டா. உங்களுக்கு டெலீட் ஆகாது, ஸ்டாப் தான் ஆகும். அங்க ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா. ஓகே, அடுத்து லினக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? உபுண்டு அமேசானே டிஃபால்ட்டா லினக்ஸ் தரான். இது வந்து சென்ட்வைஸ் பேஸ்டு பேக்கேஜ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அவனே ஓப்பன் சோர்ஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அத வேணா கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதுல அவன் வந்து யூனிக் ஏஎம்ஏ இருக்கும். அதுக்கு 2 ஆர்க்கிடெக்சர் சப்போர்ட் பண்றான். ARM ஆர்க்கிடெக்சர், ARM ஆர்க்கிடெக்சர். பட் ஆனா இது ARM ஆர்க்கிடெக்சர் போனா எனக்கு T சீரிஸ் பதிலா வேற சீரிஸ் மாறும். T4Gனா கிராவிட்டான் பேஸ்டு ஆர்க்கிடெக்சர் சொல்லுவோம். அது சம்திங் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். இது வந்து காஸ்ட் கம்மி உங்களுக்கு ARMங்கிறது. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு X64 ஓட ARM கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுல 1 ஜிபி தந்தானா, அதுல வந்து ஓகே உங்களுக்கு 500 MB ரேம் தான் தருவான்னு நெனைக்கிறேன். கரெக்ட். 500 ஜிபி ரேம். ஆனா CPU கோர் 2 தரான். கிட்டத்தட்ட லினக்ஸ்ல உங்களுக்கு வந்து 2மே பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்கும். நான் இதுலயே கொஞ்சம் ஹை ஸ்பெக் போய்க்கிறேன். சம்திங் D2 மீடியம் போய்க்கிறேன். சேம் அதே கீப்பர் இங்கேயும் யூஸ் பண்றேன். சேம் நெட்வொர்க்குள்ளயே கொண்டு வரேன். இதுல டிஃபால்ட்டா 8 ஜிபி ரேம் லினக்ஸ்னா. உங்களுக்கு விண்டோஸ்னா 30 ஜிபி ரேம். சாரி ரேம் இல்ல ஸ்டோரேஜ்.
அது வந்து டிஃபால்ட்டா எஸ்எஸ்டியா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இங்க மாத்திக்கலாம். ஹெச்டிடி வேணும். எது வேணாலும் அட்வான்ஸ் குடுத்து மாத்திக்கலாம். ஜிபி 2, ஜிபி 3 இத வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. எஸ்எஸ்டிலயே நான் வந்து ரீட் ரைட் ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட்னா எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஹெச்டிடி கான்செப்ட்ல வரும். ஓகேவா? ஓகே. இதுல தான் அட்வான்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டா அந்த யூசர் டேட்டா தான் யூஸ் பண்ண போறோம். யூசர் டேட்டா நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன் டிஃபால்ட்டா. /bin /bash. ஓகே. சம்திங் நான் இப்போ வந்து ஓகே என்னோட அப்ளிகேஷன் வந்து நான் லாகின் பண்ணாம ஒரு வெப்சைட் உள்ள கிரியேட் பண்ணனும்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்டா லாகின் பண்ணுவேன். HTTP எனேபிள் பண்ணிக்கிறேன் டிஃபால்ட்டா. அடுத்து என்ன பண்றேன்? sudo ஓகே. இது வந்து அமேசான் லினக்ஸ் ஓகேவா? எம் அப்டேட் டிஃபால்ட்டா. அடுத்து என்ன பண்றேன்? இது டிஃபால்ட்டா அது இல்லாம ரூட் யூசர் தான் உங்களுக்கு கோட் பண்ணணும். நீங்க sudo குடுக்கணும் அவசியம் இல்ல. யூசர் டேட்டா பாஸ் பண்ற பேர் ரூட் யூசரா தான் போகும். எம் இன்ஸ்டால் HTTPD. இதுல வந்து HTTPD தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உபுண்டுல தான் அப்பாச்சி 2 இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கும்? சர்வீஸ் ஆர் systemctl. ஓகே. இது என்னன்னு சில பேருக்கு புரியாது. லினக்ஸ்ல யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் தான் பேசிக்கா. மேபி லினக்ஸ் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? systemctl start HTTPSனா 443 போர்ட்ல ஓப்பன் ஆகும். உங்களுக்கு செக்யூரா போகும். ஓகே. நான் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 6, 7 டாபிக் போர்ட்ல எழுதி போடுறேன். ஜஸ்ட் அத கோ த்ரூ பண்ணுங்க. அது பேசிக்கா கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேருந்து வரவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு அதை பேசிக்கா பார்த்த ஐடியா கிடைக்கும். சில பேத்துக்கு ஓகே. நிறைய பேர் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கீங்க. நான் சில பேத்துக்கு சொல்றேன் அதை பாருங்க. ஓகேவா? ஓகே. இது கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? டிஃபால்ட்டா என்னோட பேஜ் வந்துரும். டிஃபால்ட் பேஜ் வந்தாவே ஓகே தான் எனக்கு இப்போதைக்கு. ஓகே. இப்போ நான் யூசர் டேட்டால பாஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? கிரியேட் பண்றப்ப அதே அப்டேட் ஆயிக்கும். ஓகேவா? கரெக்ட். ஜஸ்ட் லினக்ஸ் விண்டோஸ்ல பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வேணா பவர் செல் பண்ணலாம். பவர் செல் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அதை பாஸ் பண்ணலாம். ஆனா அசூர்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாவே தராங்க. இப்போ விண்டோஸ் நான் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு டீம்வேர் வேணும், MySQL வேணும், VS கோட் வேணும்னா அது டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிரும். அதான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சர்வீஸும் மாறிட்டு இருக்கும். இதுல உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் விர்ச்சுவல் மிஷின் போய்க்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதே ஃபார்மேட் தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது இதுல. ஜஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன வாய்ஸ் உபுண்டுனா ஓகே. விண்டோஸ்னா விண்டோஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஜஸ்ட் நான் இங்கே போக முடியும்னு பார்க்குறேன். அட்வான்ஸாக போயிட்டு செலக்ட் எக்ஸ்டென்ஷன் டு இன்ஸ்டால் இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஓகே. பேசிக் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ண சொல்லுது. நான் ஜஸ்ட் இது கொடுத்துக்கிறேன் ஏதோ ஒன்று சம்திங். ஆமா. இங்க நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க முடியும். ஓகே. இந்த இடத்துல போய் சம்திங் நான் வேணா VS கோட் வேணா VS கோட் இல்ல மேபி டீம்வேர் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே. இது வேணும்னா நான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகும்னா விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிரும். புரியல. விண்டோஸ்குள்ள இருக்கும் டிஃபால்ட்டாவே. பட் இங்க உங்களுக்கு வந்து கீ பாஸ்வேர்ட் இருக்கு. பாஸ்வேர்டும் வச்சுக்க முடியும். அது நீங்க கீயா பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்க முடியும். ஓகே. இது ரன்னிங் வந்துருச்சு. இது எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஓகே. இதுதான் நான் சொல்லணும்னு வச்சேன் லாஸ்ட் கிளாஸ்ல. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சேம் சிஎம்டிவே போய்க்கோங்க. சிஎம்டி வந்து ஓகே டவுன்லோட்ஸில் இருக்கும். உங்களுக்கு கீ டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட்ஸ்க்கு வரும். ஜஸ்ட் அந்த கீயை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். சம்திங் நான் கிளிக் பண்ணுறேன் நீங்கள். ஓகே. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஜஸ்ட்டு கெட் இன்ஃபோன் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லி மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே ரீட் ரைட் இருக்கும். ஜஸ்ட் ரீட் உங்களுக்கு செக் பாக்ஸாக இருக்கும். ரீடிங் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா ரீட் பர்மிஷன் மாறிக்கும். மாறிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சிஎம்டி ஓப்பன் பண்ணி சாரி சஃபரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு சிஎம்டி அந்த பாத்தில் ஓப்பன் பண்ணால் இங்கே மேலே பார்த்துருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு சிஎம்டி கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா கரண்ட் பாத்தில் சிஎம்டி ஓப்பன் ஆகும் டவுன்லோட்ஸில். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு அதே கமெண்ட் தான் உங்களுக்கு இங்கே SSH டவுன்லோட்ஸ்குள்ள இருக்க டிஃபால்ட்டாக போய்க்கும் உங்களுக்கு. SSH
-i மை வின் யூசர் நேம். ஓகே, யூசர் நேம் பார்த்தா உங்களுக்கு அமேசான் லினக்ஸ் பார்த்தா ஈஸி டு யூசர். உபுண்டுக்கு உபுண்டு தான் டிஃபால்ட் நேம். ஓகேவா, EC2 ஐஃபன் யூசர் அட் பப்ளிக் ஐபி. விண்டோஸ்ல உங்களுக்கு சேம் கமாண்ட் தான், XSH. ஆனால் சிஎம்டியில் போடுவீங்க நீங்கள். ஓகேவா, ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் பப்ளிக் ஐபி வந்து போட்டு பார்க்குறேன் வெப்சைட் வந்திருக்கான்னு. எனக்கு வந்துருச்சு. ஓகே, டிஃபால்ட்டாக எப்படி வந்துச்சு? நம்ம யூசர் டேட்டாவில் நம்மளே ஆட்டோமேட் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணோம், அடுத்தது HTTP இன்ஸ்டால் பண்ணோம், அடுத்தது சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா, ஜஸ்ட்டு நான் போய் பார்க்குறேன் அது ரன் ஆச்சுலாம் எப்படி செக் பண்ணுவோம். லாக் பார்ப்போம். ஓகேவா, CD வேர் லாக், அதில் க்ளவுட் அவுட்புட் லாக்னு இருக்கும். ஓகேவா, க்ளவுட் இனிட் அவுட்புட் லாக்னு இதில் உங்களுக்கு காட்டும். சிஸ்டம் லாக்னா சிஸ் லாக்னு இருக்கும். சிஸ் லாக் இன்னும் கிரியேட் ஆகலை, மேபி கிரியேட் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட்டு கேட் க்ளவுட் அவுட்புட் லாக் ஜஸ்ட்டு கேட் பண்ணுறேன், இந்த இடத்துல காட்டும். எனக்கு கடைசியாக எல்லாம் இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுத்தேன், எல்லாமே காட்டும் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுத்தேன், டிஃபால்ட்டாக அப்டேட் கம்ப்ளீட்டில் இருக்குது, இது அப்டேட் ஆகலை. அடுத்தது ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் HTTPD, எனக்கு வந்து ஒவ்வொன்றா இன்ஸ்டால் ஆகிருக்கு. அடுத்து சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்ருக்கு. ஓகேவா, ஏதாச்சும் டவுட் இருக்கா? வெளியே தான் ப்ரோ ஓப்பன் பண்ணேன். நீங்கள் விண்டோஸில் அதை சிஎம்டியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். கமாண்ட் பார்த்தா SSH, அதாவது உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்துட்டு விண்டோஸில் பார்த்தா SSH கொடுத்துருங்க. SSHனா செக்யூர் செல். ஓகேவா, லினக்ஸ் கனெக்ட் பண்ணுறது SSH. ஐஃபனைனா கீ இனிஷியலைஸ் பண்ணேன், கீ இருக்கனால ஐஃபனை கொடுக்குறேன். கீ நேம் கொடுத்துக்கிறேன், மை ஐஃபன் வின்னுங்கிறது கீ நேம். ஓகேவா, கீ கொடுத்துட்டு யூசர் நேம் என்னது, ஐஃபன் யூசர் கொடுத்துட்டு ஓகே அட்டு பப்ளிக் ஐபி கொடுக்குறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு அதான் கொடுத்தேன். பப்ளிக் ஐபி கொடுத்தோன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் அங்கேயே ப்ரௌசரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு கனெக்ட் கொடுத்துக்கலாம். கனெக்ட் கொடுத்துட்டு EC2 கனெக்ட் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதே டிஃபால்ட்டாக பப்ளிக் ஐபி எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தா நியூ டேபிள் ஓப்பன் பண்ணிக்கும். இல்லை, வெளியே வச்சு கூட பண்ணிக்கலாம். கீயை மட்டும் நீங்கள் வெளியே போட்டால் பண்ணிக்கலாம். அந்த கீ இருக்க பார்த்ததுனால தான் அப்படி சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம்லேருந்து கூட கீ பார்த்து கரெக்டாக கொடுத்து ஓகே தான். ஓகே, இங்கே கூட லாகின் பண்ணிக்கலாம். சரி, கீக்கு விண்டோஸில் இல்லை, நான் இப்போ புரியல. அதிலே போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா நீங்கள் லினக்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் கொடுத்துருவீங்க, CH மோட் 400 கொடுத்து கீ பர்மிஷன் சேஞ்ச் பண்ணிடுவீங்க கரெக்டாக. பட் விண்டோஸில் நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்க முடியாது CH மோட் கொடுத்து. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரீட் ஒன்லி செக் பாக்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ரீட் ஒன்லி மாறிக்கும். ஏன்னா ரீட் ஒன்லி ஃபைலாக தான் இருக்கணும் கீ, ரைட் எக்ஸிட் பர்மிஷன் இருக்கக்கூடாது. நான் இது டிஃபால்ட்டாக ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதனால இல்லை. எல்எஸ் ஐஃபன் எல்ஏ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கிரெப் பண்ணுறேன். கிரெப்பில் .pem ஃபைல் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறேன். எல்எஸ் என்ன ஆகும், லிஸ்ட் ஆகும். எல்எஸ் ஐஃபன் எல்ஏனா டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணும். அதில் கிரெப் பண்ணுறேன். கிரெப்பில் என்ன பண்ணுறேன், .pem இருக்க எல்லா ஃபைலையும் லிஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, கொடுத்தனா எனக்கு எல்லா PEM ஃபைலும் வரும். இதில் பார்த்தா எனக்கு மை வின் கீக்கு டிஃபால்ட்டாக ரீட் பர்மிஷன் நான் செட் பண்ணிட்டேன். மேபி இந்த கீ மை விம் அண்டர்ஸ்கோர் கீக்கு என்ன பர்மிஷன் இருக்குது, இதுக்கு ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுக்கணும். என்ன பண்ணும், மோட் 400 ஏன் கொடுக்குறோம், யூசருக்கு மட்டும் ரீட் பர்மிஷன் கொடுக்கணும். கரெக்ட், மை விம் அண்டர்ஸ்கோர் பெம் ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரீட் பர்மிஷன் மட்டும் வந்திருக்கும். ஓகே, இது மோஸ்ட்டாக லினக்ஸ் லினக்ஸ் பேட்ச் முடிச்சவங்களுக்கு தெரியும். மேபி புதுசாக இருந்துச்சுன்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க, நான் ரெக்கார்டிங் கூட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, சரி ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். மோஸ்ட்டாக டெர்மினேட் பண்ணிக்கோங்க. 750 ஹவர்ஸ் இருக்குன்னு விட்டுற வேண்டாம். மோஸ்ட்டாக தேவைப்படுற மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.